அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய காணொலி பதிவு என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் சார்ந்த செய்திகள் விளக்குறாங்க. திருக்குறள் பொறுத்தளவு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பால்களை கொண்டது. 133 அதிகாரம், 1330 குறட்பாவையும் கொண்டது. அதில் அறத்துப்பால் உள்ள குறள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்பாங்க, 380ங்க. பொருட்பால் உள்ள குறள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்பாங்க, 700ங்க. இன்பத்துப்பால் உள்ள குறள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்பாங்க, 250ங்க. இதுவே அந்த குறள்களுடைய அதிகாரங்கள் எவ்வளோன்னு கேட்பாங்க. உதாரணம் பாருங்க, அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது, 38. பொருள்பால் எவ்வளவுன்னு கேட்பாங்க, 70 அதிகாரங்களை கொண்டதுங்க. இன்பத்துப்பால் எவ்வளோன்னு கேட்பாங்க, அது உங்களுக்கு எளிமையாக தெரியுங்க, 25 அதிகாரங்களை கொண்டது. அதுபோக அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் என 4 இயல்களை கொண்டது. பொருள்பால் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என 3 இயல்களை கொண்டதாக இருக்கின்றது. அடுத்து இன்பத்துப்பால் பொறுத்தளவு களவியல், கற்பியல் என 2 இயல்களை கொண்டதாக இருக்கின்றது. நல்லா பார்த்துங்க, அறத்துப்பால் 4, பொருள்பால் 3, இன்பத்துப்பால் 2. சரிங்களா? இவ்வாறு வருவது திருக்குறளாகவும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.